ஹாய். ஒரு வழியாக நம்ம ரோமர் புக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? லாஸ்ட்டு சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். முக்கியமாக இந்த சாப்டர்லேருந்து கிராட்டிடியூட் கற்றுக்கலாம். சரிங்களா? நிறைய இப்போது இருக்கிற நம்மளோட காலகட்டத்தில் இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், ஒரு கிராட்டிடியூட் இல்லாத ஒரு மனுஷங்களாக தான் இருக்கும் எல்லாருமே. இல்லை, இந்த சாப்டரில் நம்ம முடியறதுக்குள்ளே நம்ம அந்த கிராட்டிடியூடை கற்றுப்போம். சரிங்களா? இந்த சாப்டர் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீயை குறித்து அவங்களோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெபேயான்ற ஒரு ஊழியக்காரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உங்ககிட்ட அனுப்புகிறேன். உங்களால் எந்த வகையிலெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ, அவங்களுக்கு என்ன உதவி உங்ககிட்டேருந்து தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக செய்யுங்க, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படி அவங்கள பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் உங்ககிட்டேருந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்குறவங்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெபேயால்ன்ற ஒரு ஊழியக்காரியை குறித்து இங்கே அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் ஊழியத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம சின்னதாக ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து சபை இன்றைக்கி வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆயிருக்குன்னா அதுக்கு உறுதுணையாக நம்ம கூடவே உடன் ஊழியக்காராக இருந்து அந்த சின்ன கட்டடமே இல்லாமல் கூடி ஜெபிக்கும் போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூடவே இருந்த சில ஊழியக்காரங்களா, அவங்க ஸ்திரீயாக இருக்கலாம், இல்லை அவங்க ஜென்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அவங்கள இன்னைக்கு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள கண்டுக்கிறோமா? என்னுடைய இந்த சபை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு, இவ்வளோ வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை மற்றவங்க கிட்ட அந்த கிராட்டிடியூடு இவங்க தான் அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோமா? அதை விட முக்கியமாக இவங்க பண்ண மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டு நம்மக்கிட்ட இருந்து தேவைப்படுதோ, இல்லை கூட இருக்க விசுவாசிங்க கிட்ட இருந்து தேவைப்படுதோ அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வழிவகுத்து கொடுத்துருக்கோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த சம்பவத்திலேருந்து. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு வேளை நம்ம அப்படி செய்யலை அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை அப்படின்றத நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க. சரியா? அந்த கிராட்டிடியூடை நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு 30 பேத்தோட பேரை சொல்கிறாரு. 30 பேரோட நேம் சொல்லி இவங்களை எல்லாம் நீங்கள் வாழ்த்துங்க, இவங்கள வாழ்த்துங்க, இவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு 30 பேத்தோட பேரை சொல்கிறாரு. அதில் ஒரு 3 வசனத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, என் இனத்தானாகிய ஏரோதியான், என் இனத்தாரும் என் கூட இருந்தவங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வசனத்தில் மட்டும் என் இனம் அப்படின்னு அழுத்தி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. 7, 11, 21 இந்த வசனங்களில். ஒன்று நம்ம யோசிக்கலாம், என்ன இவருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் இருந்திருக்குது, எண்ணம் அப்படின்றத எப்படி சொல்லிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி உடனே நம்மளுக்கு ஒரு தப்பான தாட்டு தான் வரும் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. இந்த பவுல் எண்ணினோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பாஸ்டர், நல்லா ப்ரீச் பண்ணக்கூடியவர். அவருடைய பிரசங்கத்தினால நிறைய பேர் தொடப்படுறாங்க, அப்படியே கூட்டமாக ரசிக்கப்படுறாங்க, நல்லா எல்லாரையும் பாவத்திலேருந்து மனம் திரும்ப வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவரோட வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா, அந்த அவருடைய ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை அவருடைய பிள்ளைங்களோ, இல்லை அவருடைய சொந்தக்காரங்களோ யாரோ சரியில்லை சுத்தமாக அப்படின்னா பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள்? கரெக்டு, கோயில் புண்ணையே தேவருக்கு அஞ்சாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டு தான். வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு தான். இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு, ஊரெல்லாம் ஆதாயப்படுத்திக்கிறாரு. ஆனால் தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர்னால் கரெக்டாக கைட் பண்ண முடியல. அப்படி இப்படின்னு
இஷ்டத்துக்கு பின்னாடி பேசுவாங்கல்ல, அது அந்த பாஸ்டரோட மனசை எவ்வளோ பாதிக்கும் இல்லை? அந்த பாஸ்டர் எப்படியெல்லாம் யோசிப்பார், ஒரு கட்டத்தில் இந்த ஊழியத்தையே விட்டுறலாமா, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க இப்படி இருக்கனால நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வருது, நம்மளுக்கு பின்னாடி இப்படி பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களே ஃபஸ்ட்டு நம்மளால் இது பண்ண முடியல, கெயின் பண்ண முடியல, நம்ம எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு எத்தனை குழப்பங்கள், எத்தனை மன மடிவு, எவ்வளோலாம் எத்தனையோ வாட்டி இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடணுன்ற ஒரு நினைப்பு. ஆனாலும் ஆண்டவர் அவரை விடாமல் எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் மூலியமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்கனால அந்த அவர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு போகவும் முடியாமல் ஊழியத்தை விட்டு இப்படி ஒரு போராட்டமான சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த பாஸ்டருக்கு என்னைக்கா ஒரு நாள் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே, அவங்க சொந்தக்காரங்களே, யாரெல்லாம் இவ்வளோ நாள் தப்பாக பேசினாங்களோ அவங்களே ஒருவேளை இந்த பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து இவருக்கு அவங்க மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவரை வந்து சொந்த குடும்பமாக இல்லை சொந்தக்காராக பார்க்காம ஒரு ஊழியக்காராக பார்த்து இவருக்கு எல்லா வகையிலையும் ஊழியத்தில் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, ஊழியம் வளர்ந்து பெருகிறதுக்கு பயங்கர ஒரு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னா அந்த பாஸ்டரோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை நாள் இப்படியெல்லாம் பேசுனீங்களே, இவங்க என்னோடய ஃபேமிலியிலேருந்து இப்படி ரசிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு மனநிலைமை தான் இப்போ வந்து இவருக்கு இருக்குது. அந்த ஒரு தாட்டில் தான் சொல்கிறாரு. இன்னும் யூதர்களில் வந்து ஆண்டவர் எடுத்துட்டார், இவங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாங்க, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க, இப்படி என்னென்னமோ யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் இந்தந்த பேர் சொல்லி இவங்கெல்லாம் என்னோட இனத்துலேருந்து தான் கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு அங்கங்கே அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக, அவருடைய இருதயத்தை தெரிவிக்கிறதுக்காக, அவருடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஒரு மனநிலைமையில் தான் வந்து சில இடங்களில் வந்து அவர் குறிப்பிட்டு என் இனத்தானாகிய அப்படின்னு சொல்லி அவங்க நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம நினச்சிருப்போம் புறஜாதியாரெல்லாம் மட்டும்தான் ரசிக்கப்பட முடியும், இவங்களெல்லாம் ஆண்டவர் தள்ளிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் பாரு, இவங்க என்னுடைய இனம், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த தன்னுடைய சந்தோஷமான அந்த மனநிலைமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணினம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? உடனே அவருக்கு வந்து என்னமோ ஜாதி பார்க்குறாரு, மதம் பார்க்குறாரு, அவருக்கே அந்த மாதிரி எல்லாம் இருக்காப்புல அப்படி இப்படின்னு தப்பாலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு 21ஆம் வசனத்துலேருந்து நம்மளுக்கு 24க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 8 பேரோட பேர் யூஸ் பண்ணுறாரு. இவங்க தான் அப்போ வந்து பவுல் கூடவே இருக்கிற ஒரு 8 நபர்கள். சரியா? இவ்வளோ நேரம் என்ன சொன்னார், இந்த 30 பேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் நானும் உங்களை வாழ்த்துறேன், இவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பவுல் வந்து அப்படியே எப்படியோ போட்டுலாம் விட மாட்டார். எந்த அளவுக்கு வந்து பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் உண்டு பண்ணுறாரு, எவ்வளோ ஒரு கிராட்டிடியூட் அவங்களுக்குள்ள விதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் அப்படியே கொஞ்சம் சும்மா என்னடா பேராக தானே வருது அப்படின்னு யோசிக்காமல் கொஞ்சம் நிதானமாக இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, அவரோட எந்த மென்டாலிட்டியில் அவர் இப்படி சொல்கிறாரு, வாழ்த்துறாரு, அவங்கள வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாத்தையும் வாழ்த்தி முடிக்க போகிறாரு. அதே நேரத்தில் ஒரு 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 வார்னிங்கோட இல்லை ஒரு அட்வைஸோட அப்படி முடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 20வது வசனம் 19வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் கீழ்ப்படியலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் நல்லா கீழ்ப்படுறீங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல இந்த ரோமபுரி விசுவாசிகள் எப்படின்னு சொல்லிட்டு நல்ல குணம் இருக்குது, நல்ல ஞானியாக இருக்கீங்க, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன என்னுடைய விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்மைக்கு
நல்லது செய்கிறதுக்கு, நன்மைக்கு நீங்கள் ஞானிங்களாக இருங்க. அதே நேரத்தில் தீமைக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பேதை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தீமைனா என்னன்னு தெரியல, தீமை செய்யறதுக்கு தெரியல, ஒரு பேதையாக இருங்க. தீமைன்ற விஷயத்தில் நீங்கள் பேதைகளாக இருங்க. கற்று தேர்ந்தவங்க மாதிரி மாறிடாதீங்க. தீமைக்கு பேதையாக இருங்க, ஆனால் நன்மைக்கு ஞானியாக இருங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் உங்களை குறித்து எனக்கு ஒரு விருப்பம், நீங்கள் எப்போவுமே இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபைனலாக இவ்வளோ நேரம் இந்த நிருபம் முழுது எழுதி முடிக்கிறதுக்கு போது எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்தி முடிக்கிறாரு. சரிங்களா? இதில் நீங்கள் யோசிக்கலாம், இந்த சாப்டரில் ஒரு இடத்துல இந்த நிருபத்தை எழுதுகிற தெட்டிவாகிய நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்போ இந்த நிருபத்தை அவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னும் போது, ஆமாம், இந்த நிருபத்தை எழுதுறது அவர், பட் ஆவியில் நிறைஞ்சு பவுல் சொல்ல சொல்ல இவர் எழுதுகிறாரு. சரிங்களா? அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாப்டர்லேருந்து ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, பவுல் எவ்வளோ அழகாக பரிசுத்தவான்கள், அங்கங்கே சிதறி இருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளேயும் ஒரு ஃபெலோஷிப்பை காட்டுறாரு. எப்படி ஒரு கிராட்டிடியூடு ஒருத்தர் மனசில் விதைக்கிறாரு, அதே நேரத்தில் எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துறாரு, அதில் கவனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ரோமர் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் ரோமர்லேருந்து ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.